இந்த வீடியோவில் புதுசாக படிக்கிறவங்க எங்கேருந்து ஆரம்பிக்கணும், எப்படி படிக்கணும் தெரியாதவங்களுக்கு, சப்போஸ் நீங்கள் இப்போ தான் புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சில இதை முதலே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி குரூப் 4க்கு எல்லாமே நமக்கு புக்கில் இருந்து தான் மேக்ஸிமம் வரும். போன டைமெல்லாம் எல்லாமே அவுட் சோர்ஸ் வெளியிலேருந்து தான் வந்திருக்கு. தமிழ் ஆகட்டும், ஜிஎஸ், மேக்ஸ் கொஞ்சம் நல்லா தெளிவாக படித்தா தான் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போது புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா முதலையே அவுட் சோர்ஸ் எல்லாம் தேடாதீங்க. ஏன்னா நமக்கு புக்கில் இருக்கிறது படிக்கிறதே நிறைய இருக்கும். தமிழெல்லாம் அவுட் சோர்ஸுன்னு போனீங்கன்னா நிறைய இருக்கும். ஏற்கனவே படித்தவங்களுக்கு அதை கவர் பண்ணி ஆகணும்னு சொல்லி கவர் பண்ணுவாங்க. இப்போ தான் நீங்கள் புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லலாம் அவுட் சோர்ஸ் பக்கமே போகாதீங்க. ஏன் அப்படின்னா அவுட் சோர்ஸுன்னு போயிட்டீங்கன்னா நீங்கள் புக்கில் உள்ளதை தெளிவாக படிக்க முடியாது. எப்பயுமே புக்கில் உள்ளதை தெளிவாக முடித்ததுக்கப்புறம் அவுட் சோர்ஸ் பக்கம் போங்க. தமிழ்னு எடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நியூ புக்கு படிங்க. 6th to 10th நியூ புக் படிங்க. அடுத்து கண்டிப்பாக ஓல்டு புக் படிக்கணும். அடுத்து 11th 12th சிலபஸ் படி கூட கவர் பண்ணிக்கோங்க. ஆனால் அட்டை டு அட்டை கண்டிப்பாக தமிழ் படிங்க. ஏன்னா போன டைம் நிறைய பிரச்சனை ஆனதுனால சிலபஸ் சப்போஸ் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா ஃபுல்லாக அவுட் சோர்ஸாக படிச்சுட்டு புக்கில் உள்ளதை படிக்கலைன்னா அந்த டைம் கஷ்டமாக இருக்கும். அதுக்காண்டி சிலபஸ் மாறுமா என்னன்னு நமக்கு தெரியாது. அப்போ அவுட் சோர்ஸ் படிக்காமல் இருக்கலாமான்னா அதுவும் உறுதியாக சொல்ல முடியாது. அடுத்து சிலபஸ் வந்தால் தான் நமக்கு தெரியும். ஆனால் கண்டிப்பாக நியூ புக்கு, ஓல்டு புக்கு எல்லாம் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ஏன்னா வெளியிலேருந்து நமக்கு கொஸ்டின் கேட்கும்போது எங்கேருந்து கேட்பாங்கன்னே தெரியாது. அப்போங்கும்போது அவுட் சோர்ஸ் ஒரு இதை பார்த்து படிக்கும்போது அவங்க வேறு இதிலேருந்து கேட்கும்போது நம்மளால் ஆன்சர் பண்ண முடியலாட்டி அதுவுமே கஷ்டம்தான். ஆனால் புக்கில் என்ன கொஸ்டின் கேட்டாலும் நம்ம தப்பு விடாமல் இருக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி படித்தவங்கெல்லாம் கண்டிப்பாக புக்கு ஃபுல்லாக முடிச்சிருப்பாங்க. புது புக்கு முடித்து பழைய புக்கெல்லாம் முடித்து அதுக்கடுத்து தான் அவுட் சோர்ஸ் போவாங்க. இப்போ புதுசாக வாரீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு புக்கை நல்லா முடிங்க, தெளிவாக படிங்க, புரிஞ்சு படிங்க. ஏன்னா இலக்கணம்லேருந்து தான் அதிகமான கொஸ்டின் கேட்பாங்க. புக்கில் இலக்கணம் பார்க்கும்போதே தெளிவாக புரிஞ்சு பார்த்து புக்குக்கு பின்னாடி உள்ளதுக்கெல்லாம் நீங்களாக சரியாக ஆன்சர் பண்ணுறீங்களான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு புக்கை பாருங்கள். அடுத்து ஜிஎஸ்ங்கும்போது அது கடல் மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 10th புக்கு சோசியல் புக்கு அதில் 5வது பாடத்துலேருந்து கடைசி பாடம் வரைக்கும் மேக்ஸிமம் எல்லாமே படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏதாவது 1-2 பாடம் மட்டும்தான் கொஞ்சம் முக்கியமானது பார்க்குற மாதிரி வரும். மற்றபடி 5லேருந்து கடைசி பாடம் வரைக்கும் கண்டிப்பாக படிக்கணும், தெளிவாக படிக்கணும். இப்போது நீங்கள் என்ன படிக்கணும், ஏது படிக்கணும்னு தேடிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது போய்கிட்டே தான் இருக்கும். ஃபஸ்ட்டு புக்கை எடுத்துருங்க, சோசியல் புக்கை எடுங்க. ஏன்னா அதுதான் முக்கியம், ரொம்ப முக்கியம். அதில் 5ஆம் பாடத்துலேருந்து கடைசி பாடம் வரைக்கும் தெளிவாக படிக்கணும். இதை படிச்சுட்டிங்கனாலே நீங்கள் பழைய ஓல்டு கொஸ்டின் பேப்பரெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னாலே உங்களால் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ வர்ற கொஸ்டின் தான் டஃப்பாகிடுச்சு. முந்தியெல்லாம் மேக்ஸிமம் புக்குக்குள்ளே இருந்து தான் கேட்பாங்க. அப்போங்கும்போது இதை நீங்கள் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் 11th 12th படிக்கணும். அடுத்து தான் அவுட் சோர்ஸ் தேடணும். புக்கில் உள்ளதை முடிக்காமல் கண்டிப்பாக வெளியில் போகாதீங்க அவுட் சோர்ஸுக்கு. தமிழுக்கு நீங்கள் இலக்கணம் பார்க்கும்போது அங்கங்கே அவுட் சோர்ஸ் போய்க்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த டைமில் எல்லாமே அவுட் சோர்ஸ் பார்க்க முடியாது. தமிழுக்கு புக்கை படிச்சுக்கிட்டே சிலபஸ் படி பார்க்கும்போது 1-2 அவுட் சோர்ஸ் போகலாம். ஆனால் ரொம்ப ஜாஸ்தி இருக்குங்கிறத கடைசி வச்சுக்கோங்க. புக்கை முடிங்க. ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு சோசியல் 10th புக் எடுங்க. 5ஆம் பாடத்துலேருந்து கடைசி வரைக்கும் படிங்க. இதில் நீங்கள் தெளிவாக ஆயிட்டீங்கனாலே அடுத்து உங்களுக்கு எங்கேருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரிஞ்சிடும். எதுவுமே படிக்காமல் எங்கேருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும் தேடிக்கிட்டே இருந்தீங்கன்னாலும் கஷ்டம்தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் ஃபஸ்ட்டு நியூ புக்கு 6th to 10th படிங்க, தரவாக படிங்க. அதில் புரிஞ்சு படிங்க. இலக்கணமெல்லாம் ரொம்ப புரிஞ்சு படித்தா மட்டும்தான் அடுத்தடுத்து நம்ம படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். பேசிக்கெல்லாம் நல்லா தெளிவாக புரிஞ்சு பார்த்துக்கோங்க.
அடுத்து ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 10th சோசியல் எடுங்க. சோசியல் எடுத்து 5ஆம் பாடத்துலேருந்து கடைசி பாடம் வரைக்கும் கண்டிப்பாக நல்லா தெளிவாக படிக்கணும். இப்போது புதுசாக தான் படிக்கிறீங்க அப்படின்னா 2 மணி நேரம், இது எக்ஸாம்பிளுக்கு தான். இப்போ 2 மணி நேரம் ஜிஎஸ் படிக்கிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி கொஞ்சம் படிக்கிறீங்கன்னா நாளைக்கு படிக்கும்போது இந்த 2 மணி நேரம் படித்ததை ரிவிஷன் பண்ணணும். அதாவது ஞாபகம் இருக்கான்னு நல்லா தெளிவாக படிக்கணும். மறுநாள் அடுத்த நாள் படிக்கும்போது இந்த 2 நாளும் படித்தது ஞாபகம் இருக்கான்னு பார்த்துக்கிட்டே வரணும். அப்படி படித்தா தான் நமக்கு கடைசி வரைக்கும் ஞாபகம் இருக்கும். இப்போது நல்லா படிச்சிட்டிங்க, ஒரு பாடம் வந்து ஒரு 2-3 நாளில் நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா இதை வந்து ஒரு வாரம் கழித்து ஞாபகம் இருக்கான்னு பார்க்கணும். நல்லா ஞாபகம் இருந்ததுன்னா அதுக்கு அடுத்த வாரமும் ரிவிஷன் பண்ணணும். ரிவிஷன் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் புதுசாக படிக்கிறவங்களுக்கு. ஏன்னா ஏற்கனவே படித்தவங்க வந்து ஓரளவு படிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு வந்து அப்பப்போ படித்தா ஞாபகம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் புதுசாக படிக்கிறவங்களுக்கு உங்களுக்கு படித்தது ஞாபகம் இருக்கா என்னன்னு அடிக்கடி செக் பண்ணணும். அதுவும் இல்லாமல் ஒரு வாரத்துக்கு ஒருக்க என்ன படித்தீங்களோ கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணணும். 2 வாரம் கழித்து வாரமும் அந்த வாரத்தில் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை ரிவிஷன் பண்ணணும். இங்கே ரிவிஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளாம் படிச்சுக்கிட்டே போய்கிட்டே இருந்தோம்னா திரும்ப படித்ததை பார்த்தோம் அப்படின்னா புதுசாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம இங்கே தெளிவாக எவ்வளோக்கு எவ்வளவு தெளிவாக படிக்கிறோமோ அப்போ தான் அவுட் சோர்ஸ் போகும்போது எப்படி நம்ம லிங்க் பண்ணி படிக்கணும்னு தெரியும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ரிவிஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து கண்டிப்பாக புக்கு கையில் வச்சுருங்க. பிடிஎஃப் பார்த்துலாம் படிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். புக்கு வந்து முடிஞ்ச அளவு கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக் வாங்குங்க, அதுக்கப்புறம் அவுட் சோர்ஸ் போங்க. புதுசாக படிக்கிறவங்க 10th சோசியல் புக் எடுத்தீங்க அப்படின்னா அந்த புக்கில் என்னென்ன அப்டேட் ஆகிருக்குன்னு பார்த்து குறிச்சிட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கனாலே வரும். குறிச்சிட்டு அதுக்கப்புறம் படிங்க. ஏன்னா உங்ககிட்ட பழைய புக்கு இருந்தது அப்படின்னா நீங்கள் வாட்டில் வரிசையாக படிச்சுட்டு போனீங்கனாலும் வேஸ்ட்டு. ஏன்னா அப்டேட் ஆனதை சேர்த்து படிக்கணும். எங்கே அப்டேட் ஆகிருக்குன்னு சொல்லி வீடியோலாம் போட்டிருப்பாங்க, அதை சர்ச் பண்ணி பாருங்கள் புதுசாக படிக்கிறவங்க. ஏன்னா ஏற்கனவே படித்தவங்களுக்கு தெரியும் என்னென்ன மாறி இருக்குங்கிறத அவங்க அப்டேட் பண்ணிக்கிடுவாங்க. ஆனால் புதுசாக படிக்கிறீங்கன்னா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சோசியலில் அடுத்து மேக்ஸுன்னு எடுத்தீங்கன்னா எல்லாருமே அவுட் சோர்ஸு ஆர்எஸ் அகர்வால்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் 6th to 10th டாபிக் வைஸு நல்லா கிளியராக இருந்தீங்கன்னா தான் அவுட் சோர்ஸ் போக முடியும். ஏன்னா சில பேர் வந்து மேக்ஸு டேரெக்டாக புக்கை பார்க்கும்போதே புரியும், சில பேருக்கு நிறைய தடவை போட்டு பார்த்தா தான் புரியும். அப்போது நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் எந்த இதில்னாலும் வேர் டு ஸ்டடி போட்டிங்கன்னாலே மேக்ஸிமம் என்னென்ன பார்க்கணுன்னு வந்துடும். நல்லா எழுதி வச்சுட்டு ஸ்டார்டிங்கில் இருந்து போங்க. புதுசாக படிக்கிறவங்க 6th to 10th வரைக்கும் முடிச்சுட்டு என்னென்ன மேக்ஸ் வருதுங்கிறத முடிச்சுட்டு கண்டிப்பாக செஞ்சு பார்க்குறதுக்கு 1 மணி நேரம் ஒதுக்குங்க. மேக்ஸ் போட்டு பார்க்க தான் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சும்மா பார்த்துட்டு அப்படியே போகாதீங்க. இதுக்கும் கொஞ்சம் டைம் ஒதுக்கி பார்த்துட்டு புக்கில் உள்ளதை முடிச்சிட்டிங்கன்னா பழைய கொஸ்டின் பேப்பர் பாருங்கள். அதுக்கப்புறம் ஓரளவு ஓகேவாக இருந்ததுன்னா ஆர்எஸ் அகர்வால் புக்குக்கு போங்க. சில பேருக்கு வந்து பார்த்த உடனே நல்லா புரிகிற மாதிரி கெப்பாசிட்டியெல்லாம் இருக்கும். அவங்களுக்கு வந்து முதலே ஆர்எஸ் அகர்வால் புக்கெல்லாம் பெருசாக தெரியாது. ஆனால் மேக்ஸில் வீக்கு இல்லை மேக்ஸ் வந்து ஸ்லோவாக தான் போவேன் அப்படிங்கிறவங்கலாம் 6th to 10th சிலபஸில் எங்கெல்லாம் கவர் ஆகிருக்கோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவுட் சோர்ஸ் போங்க. இப்போது தமிழில் புது புக்கு படிங்க. ஃபஸ்ட்டு சோசியலில் நமக்கு 10th 5 to கடைசி வரைக்கும் லெசன் படிக்கணும். மேக்ஸு 6th to 10th நீங்கள் வேர் டு ஸ்டடி போட்டிங்கன்னா கண்டிப்பாக நிறைய அகாடமியில் போட்டிருப்பாங்க. வேர் டு ஸ்டடியை எடுத்துட்டு புதுசாக படிக்கிறவங்க இந்த லைனில் போங்க. இப்படி போகும்போதே சோசியலெல்லாம் 6th to 9th ஓரளவு முக்கியமான பாடம்லாம் எடுத்துக்கோங்க. அடுத்து சயின்ஸு வந்து முக்கியமான பாடமாக கொஞ்சம் இப்போ படிக்கும்போதே 1-2 பாடமாக படிச்சுக்கோங்க.
ஏன்னா எடுத்தால் நிறைய போய்கிட்டே இருக்கும். மெயினாக நீங்கள் இதில் ஓரளவு கவர் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு அடுத்து என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும்னு தெரியும். எடுத்ததுமே என்ன படிக்கணும் ஏது படிக்கணும்னு படிக்காமல் தேடிக்கிட்டே இருந்தால் நமக்கு போய்கிட்டே இருக்கும். ஏன்னா 10th 11th 12th இப்போ ரொம்ப படிக்கிற மாதிரி இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு சோசியலில் 10th புக்கை எடுங்க. 5வது லெசன்லேருந்து தெளிவாக படிங்க. அடிக்கடி ரிவிஷன் பண்ணுங்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கிறது ரிவிஷன் அடிக்கடி பண்ணணும். ஏன்னா நமக்கு எப்படி கொஸ்டின் கேட்டாலும் புக்கிலேருந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண தெரியணும். அப்போது நம்ம தெளிவாக படித்தா மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். தெளிவாக படிக்கணும், அடிக்கடி ரிவிஷன் பண்ணணும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரே என்ன படிக்கணும்னு தேடிக்கிட்டே இருக்காதீங்க. ஓரளவு படிச்சிட்டிங்கனாலே அடுத்து அவங்க என்ன படிக்கணும்னு சொல்கிறத நம்மளால் நம்ம படித்ததை வச்சு அதை எப்படி எக்ஸ்ட்ரா படிக்கலாங்கிறதன் ஐடியா நமக்கே கிடைக்கும். அதனால் ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கை முடிங்க. ஒரே தமிழாக படிக்காதீங்க, சோசியலாக படிக்காதீங்க, மேக்ஸாக பார்க்காதீங்க. முடிஞ்சளவு 3ஐயும் மிக்ஸ் பண்ணி பாருங்கள். டைம் கம்மியாக இருக்குது, என்னால் ஒரு 3 மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு ஒதுக்க முடியும்னா ஒரு வாரம் தமிழ் எடுங்க, அடுத்த வாரம் சோசியல் எடுங்க. சோசியல் படிக்கும்போது இது ஏற்கனவே ஒரு வாரம் தமிழ் படிச்சிருப்பீங்க, அப்போ இதை ரிவிஷன் வைங்க. அடுத்த வாரம் தமிழ் எடுத்திங்கன்னா சோசியல் படித்ததை ரிவிஷன் பண்ணிக்கிட்டே தமிழ் படிங்க. மேக்ஸ் மட்டும் எப்படியாவது கொஞ்சம் டைம் ஒதுக்கி உங்களுக்கு எந்த டைமில் ஒதுக்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மேக்ஸையும் பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த 3 பண்ணுங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு என்னென்ன படிக்கணுங்கிறது வேர் டு ஸ்டடி பார்க்கும்போதோ இல்லை அடுத்து ஏதாவது ஒருத்தங்க வீடியோ பார்க்கும்போதோ நீங்கள் புது புக்கை முடிச்சுட்டு அடுத்து என்ன படிக்கணுங்கிற ஐடியா உங்களுக்கே வரும். அவுட் சோர்ஸ் கண்டிப்பாக பார்க்க தான் செய்யணும். புக்கை முடிச்சுட்டு அவுட் சோர்ஸ் போங்க. இலக்கணமெல்லாம் தமிழில் படிக்கும்போது கொஞ்சம் அப்பப்போ இலக்கணத்துக்கெல்லாம் ஓரளவு அவுட் சோர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு வாங்க. எது நிறைய இருக்கோ அதை கடைசி வச்சுக்கோங்க. ஓரளவு தமிழில் அவுட் சோர்ஸ் பாருங்கள். ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் புக்கை ஃபுல்லாக முடிச்சுட்டு அடுத்து போங்க. ஏன்னா இன்னும் நமக்கு சிலபஸ் சேஞ்ச் ஆகுதா என்னன்னு தெரியணும். சப்போஸ் சேஞ்ச் ஆச்சு பழையபடிங்கும்போது தமிழ் மாறுச்சு அப்படின்னா அட்டை டு அட்டை எல்லாருமே மேக்ஸிமம் படிச்சிருப்பாங்க. அந்த டைமில் இதை படிக்கணுங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் படிக்கிறது எப்பயுமே வீணாக போகாது. முதல்ல புது புக்கை ஃபுல்லாக முடிங்க. இலக்கணமெல்லாம் முதலே ஆரம்பத்துலேயே நல்லா தெளிவாக புரிஞ்சு பாருங்கள். கான்செப்ட் கண்டிப்பாக தெரியணும். அடிக்கடி ரிவிஷன் பண்ணிக்கோங்க.